லொயோலா மணிக்கு சாட்டையின் சவுக்கடி கைத்தட்டி சிரித்த இடும்பவனம் கார்த்திக். இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். மக்கள் அரங்கம் என்ற பெயர்ல மாலை முரசு ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக எலெக்ஷன் வரக்கூடியதால பல கேள்விகளோட வாரம் வாரம் நம்ம இந்த மாதிரியான ஒரு புது நிகழ்வுகளை சந்திக்கிற அந்த வேலையை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில் 4 முனை போட்டி நாடாள போவது யார் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மக்கள் அரங்கம் நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க. இதுல நாம் தமிழர் கட்சி சார்பாக சாட்டை துரைமுருகனும், தமிழக வெற்றி கழகம் சார்பாக லயோலா மணி அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த ஒரு நபர், அதிமுகவை சார்ந்த நபர், அப்புறம் பத்திரிகையாளராக ஜீவா அவர்கள், இன்னும் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது மொத்தம் 6 நபர்கள். மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து தனித்தனியாக வரவழைத்து மக்களுக்கு அவர்களது கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பதிவு பண்ணியாகணும். இந்த நிகழ்வில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு அங்கே இருக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி சாட்டை துரைமுருகனை வசைவு வார்த்தைகளால் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் உடனடியாக அந்த நபரை வெளியேற்றி இருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு கருத்தியலாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு பதில் கொடுப்பது ஒரு கருத்தாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களது பேச்சை கேட்க வந்திருக்காங்க. ஆனா அதையும் கடந்து அவர்களையே மிரட்டும் தோணியில் பேசுவது மிக அருவருப்பான ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது. இப்ப லயோலா மணி அவர்கள் பல கேள்விகளை முன்வைப்பதாக வந்த அவர் முதல்ல ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்டிய கிண்டல் பண்ணணுங்கிற அதே நோக்கோட இங்கு 2 முனை போட்டிங்கிறத அவங்க அப்பத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக முயற்சி செய்கிறது, நாம் தமிழர் கட்சி பயிற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ண அங்க இருக்க கூட்டங்கள்லாம் கத்தி விசில் அடிக்கிறாங்க. அதன் பிறகு 2011 நீங்க பாஜகவுக்கு ஓட்டு கேட்டவங்க நீங்க எங்களை பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு சாட்டையை கை காட்டி அவர் பேசுறாரு. உடனடியாக அடுத்து பேச வந்த சாட்டை துரைமுருகன், முதல்ல உங்க கட்சியுடைய கொள்கைனா என்னங்கிறத சொல்லுங்க. ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த தலைப்பு 4 முனை போட்டி நாடாள போவது யாருங்கிறது ஏற்கலை. இங்க இருமுனை தான் இருக்கு. ஒன்று தமிழ் தேசியம், இன்னொன்று திராவிடம். அது மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுல திராவிடமும் இல்லாம தமிழ் தேசியமும் இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்க. அதுதான் அந்த பக்காமாஸ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிய அந்த வார்த்தையை எடுத்து வைத்து இங்க கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னும் சொல்ல போனா அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்கி தள்ளினாரு. கட்சியுடைய கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்னன்னு சொல்லி தலைவர் வரைக்குமே தெரியல. அந்த கட்சி தலைவரே என்ன சொல்றாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதை விடவா சிறந்த ஒரு கொள்கை இருந்துற போது அப்படிங்கிறாரு. அது கொள்கை கிடையாது, அது திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்துறாரு. இதை பார்த்து என்ன பதில் பேசுவதுனே தெரியாம அந்த இடத்துல லயோலா மணி அவர்கள் உட்கார்ந்து இருக்க, கீழே இடும்போனம் கார்த்தி அவர்கள் கைத்தட்டி சிரிக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்த கேள்விகளாக அவர் கேட்ட பாஜகவுக்கு வாக்கு கேட்ட அந்த விடயத்தை சாட்டை துரைமுருகன் ஒப்புக்கொள்கிறார். ஆமாம், ஆனால் எதற்காக அப்படின்னா காங்கிரஸை கருவுறுவதற்காக நாங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருந்தோம். அது அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நாங்கள் வாக்கு கேட்டிருந்தோம். ஏன்னா நாங்கள் செய்தது காங்கிரஸை முடித்து கட்டணும், அது நடந்தது அப்படிங்கிறதும் வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த ஒரு அரசியல் தெளிவும் புரிதலும் கொள்கையும் கோட்பாடும் கிடையாதுங்கிறது இந்த நிகழ்வின் மூலம் மீண்டும் ஒரு முறை நமக்கு தெளிவாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்து கொண்டு பேசிய சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பேச்சு நீங்க கேட்டிருந்தீங்களா? அது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க. பார்க்காதவர்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த சேனலுடைய காணொலி நிகழ்வோட லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க.